உங்கள் வாழ்க்கை உங்கள் சித்தமா அல்லது கர்த்தர் சித்தமா? அல்லேலூயா. கேள்வியிலே உங்களுக்கு பிரசங்கம் வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் விருப்பமா அல்லது கர்த்தர் விருப்பமா? எத்தனை பேர் கர்த்தர் விருப்பம்னு சொல்கிறீங்க? கர்த்தர் விருப்பம்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சரி, உங்கள் விருப்பம்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எங்கள் வாழ்க்கை எங்கள் விருப்பம். அல்லேலூயா. ரெண்டு விதமான விசுவாசி இருப்பாங்க. ரெண்டு விதமான என் வாழ்க்கை கர்த்தர் சித்தம் அப்படின்னு சொல்கிறவங்க எதை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க? கவலைப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் எப்படி முடிக்க போகிறீங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார். சொந்த வீடு எப்போ கட்ட போகிறீங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்ளுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்றவங்கலாம் யாரு? கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழுகிற விசுவாசிகள். இந்த விசுவாசிகள் பேர் தான் சீசர்கள். ஆமென். கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழுகிறவங்க பேர் தான் சீசர்கள். முதல் நூற்றாண்டு சீசர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த கான்செப்ட் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தர் எதை குறித்தும் கலக்கம் அவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் மனமுடைந்து போவதில்லை. அல்லேலூயா. கைவிடப்படுவதும் இல்லை. அல்லேலூயா. இப்படின்னு வாழ்றவங்களாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவங்க. தனக்குன்னு ஒரு சித்தத்தோட வாழ்றவங்க நிம்மதியாகவே இருக்க முடியாது. அல்லேலூயா. மனுஷிக சித்தத்தின்படி வாழுகிற நபர் சமாதானமா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த பிரச்சனை அவங்க தான் டீல் பண்ணணும். கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்றவங்க பிரச்சனை யார் டீல் பண்ணணும்? கர்த்தர் டீல் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க எப்பயுமே கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அதான் அடையாளம். ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அடையாளம் என்னன்னா, கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிடுவாங்க எதை கேட்டாலும். ரட்சிக்கப்படாம சபையில் இருக்கிறவங்க மனுஷ தெய்வத்தை அவங்க இவங்க செஞ்சிருவாங்களா, அவங்க செஞ்சிருவாங்களா, சொந்த பந்தம் செஞ்சிருமா, அல்லது பணக்காரங்க செஞ்சிருவாங்களா, அல்லது வெளிநாடுகளில் உள்ள பணக்காரர்கள் எங்களுக்கு செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறவங்கலாம் மனுஷீக சித்தத்தில் உள்ளவங்க. பைபிள் சொல்லுது, ரோமர் 12வது அதிகாரம் 2 வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சம்னா இந்த உலகம், இந்த பிரபஞ்சம்னா உலகம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதா இருக்கிறதுனாலே மறுரூபமாகுங்க. அல்லேலூயா. மனசு மறுரூபமாகிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. மனசு என்ன செய்யணும்? மறுரூபம். பழைய ரூபம் போய் புதிய ரூபமா மாறணும். எது? மனது. ஆனா நிறைய பெந்தகோஸ்துக்காரருடைய வெளி தோற்றம் மாறி இருக்கும். கலர் சட்டை போட்டிருந்தவங்க என்ன செய்வாங்க? அதெல்லாம் கலட்டிட்டு வெள்ளை சேலையவோ அல்லது வெள்ளை வேட்டியோ அல்லது வெள்ளை ஷர்ட்டோ போட்டுக்குவாங்க. ஜென்ஸு. ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை பேண்ட் போட்டுக்குவாங்க. பெண்கள் வெள்ளை சேலை மட்டும் போடுவாங்க. அப்புறம் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கீங்கள, நெத்தியில ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கீங்க. சில வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, ரிஃப்ளெக்ட் ஆகும் லைட் அடிக்கும் போது அந்த வாகனத்தில். அப்போ ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. டிஎன் அப்படின்னா தமிழ்நாடு வண்டி அப்படின்னு போட்டுருப்பாங்க. கேஎல்னா கேரளா வண்டி அடையாளம். ஸ்டிக்கர் இருக்கிறதெல்லாம் ஸ்டிக்கர். டிஎன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வண்டி, கேஎல்னா கேரளா வண்டி, எம்ஹெச்னா மகாராஷ்டிரா. அப்படி ஒவ்வொரு அடையாளங்கள் இந்த மாநிலத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இல்லையா? அப்போ சபைகள்லையும் நமக்கு ஸ்டிக்கர் இருக்கும். ஸ்டிக்கர் இல்லாத ஆட்கள் இருப்பாங்க, ஸ்டிக்கர் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸ்டிக்கர் வச்சிருந்தா நமக்கு தெரியவங்கெல்லாம் புதுசாக வந்திருக்கிறாங்க. மேலேருந்து ஒரு பாஸ்டர் பார்த்தாருன்னா அவங்க பார்வையில் பட்டிருக்கும், ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க.
ஸ்டிக்கர் எடுத்தவங்களை பார்த்தா இதெல்லாம் ஞானஸ்தானத்தில் முங்கினது. அல்லேலூயா. ஸ்டிக்கர் வைக்காததெல்லாம் கிறிஸ்தவ குடும்பம்னு எங்களுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? சபைகளில் இந்த மாற்றத்தை வச்சு கண்டுக்கிறாங்க. தோடு, மூக்குத்தி அல்லது தாலிக்கயிறு, செயின், மோதிரம், நகையெல்லாம் கலட்டிட்டா நம்ம மறுரூபம் ஆயிட்டோமா அப்படின்னா அது பொய். மாற வேண்டியது என்னது? மாற வேண்டியது த ஹார்ட், இருதயம். அது அவங்களுடைய பொருத்தனையாக இருக்கலாம். நான் இதெல்லாம் எனக்கு வேணாம் பாஸ்டர், வெறுத்துடுறேன். அது நல்லது தான், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் இந்த பெருமை? கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 பட்டனை கழட்டிட்டு உள்ளுக்குள்ளே செயின் போட்டிருப்பாங்க. அந்த செயினை காட்டுறதுக்காக வேண்டிய என்ன செய்வாங்க, 2 பட்டனை கழட்டி விட்டுருவாங்க. இந்த கையில் இங்கே போடுற அந்த செயின் இருக்கனால இந்த பட்டனை கழட்டி 2 ஸ்டெப் அடிச்சு விட்ருவாங்க. மோதிரமெல்லாம் போட்டிருக்கனால எங்கள் சபைக்கு ஒரு வருவார். முதல்ல அவர் என்ன பண்ணுவார், மோதிரம் போட்டிருந்தாருன்னா கையை தூக்கி தூக்கி பேசுவார். மோதிரம் போட்டிருக்கனால கையை தூக்கி தூக்கி பேசுவார். இந்த இதை இப்படி ஆட்டி ஆட்டி விட்டுக்குவார், ஏன்னா அது போட்டிருக்காராம். அப்புறம் இந்த செயின் போட்டிருக்கனால 2 பட்டனை கழட்டி விட்டு இப்படி தூக்கி விட்டுருவார். அவரை பார்க்கும்போதே நான் புரிஞ்சுக்குவேன், ஆஹா இன்னைக்கு எங்கேயோ விசேஷத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுவார், பிரஸ்டார் பாசம்பார், தன்னால் முடிஞ்ச ஊழியமெல்லாம் செய்வார். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த பெருமை என்ன செய்யலை, போகலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் உள்ளான விஷயத்தில் தான் மாறணும். வெளியே மாறுறது 2ஆம் பட்சம் தான். ஆமென் சொல்லுங்களேன். வெளியே மாறுறது 2ஆம் பட்சம். முதல் மாற வேண்டியது இருதயம். அந்த இருதயத்தில் என்ன செய்யுங்க, மறுரூபமாகுங்கள் அப்படின்னு ரோமர் 12:2 அழகா சொல்லுது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆமென். இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், கலர் புடவையெல்லாம் கழட்டி எறிஞ்சிட்டு வெள்ளை போட்டோம். இந்த மூக்குத்தி, மோதிரம், அந்த செயின், தோடெல்லாம் கழட்டிட்டு நாங்கள் பெரிய பரிசுத்தவான்கள் அப்படின்னு சோதரத்தோடே இருக்கோம். எப்படி இருக்கோம்? சோதரம் சோதரம் சோதரத்தோடே இருக்கிறோம். இந்த ஆடு இருக்குல்ல, பார்த்துறீங்களா? ஆடு வெள்ளாடு, வெள்ளாடுன்னு சொல்லுவோம் அந்த நாட்டில் நம்ம வளர்க்குறது. இந்த ஆட்டு கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. ஒரு மேய்ப்பன் இருந்தார். இந்த மேய்ப்பன் இந்த ஆடுகள் எல்லாம் என்ன செய்கிறாரு, மேய்ச்சிட்டு போகிறாரு. மேய்ச்சிட்டு போனால் ஒரு ஆற்றை கடந்து தான் என்ன செய்யணும், அங்கிட்டு போகணும். அப்போ திடீர்னு ஆற்றுல என்ன செஞ்சிருச்சு, தண்ணி வெள்ளப்பெருக்கு வந்துருச்சு. இந்த ஆடெல்லாம் மேய்ப்பன் கூப்பிட்றாரு, வாங்க வாங்கணும். எல்லா ஆடு எப்படி கத்தும், பே அல்லது மே. எப்படி கத்தும், மே அல்லது பே. அல்லேலூயா. அங்கே அந்த மேட்டில் இருந்து பார்த்தா கருப்பு ஆடும் என்ன செய்யுது, கருப்பு முடி வச்ச ஆடும் பேன்னு கத்திட்டு வருது. செவலாடும் பேன்னு கத்துது அல்லது மேன்னு கத்துது. வெள்ளை முடிவு உள்ள ஆடும் பியூர் வெள்ளை, அந்த ஆட்டுக்கு தோல் முழுக்க பியூர் வெள்ளை ஆடு என்ன செய்யுது, மேன்னு கத்திட்டு வருது. கருப்பா இருக்க ஆடும் மேன்னு கத்துது. ஆனா பாசம் மட்டும் எப்படி இருக்கு? இப்ப அல்லேலூயா, பாசம் மட்டும் ஒரே மாதிரி. அப்ப உங்க பக்கத்தில் இருக்கிற சில புள்ளி ஆடும் அந்நிய பாஷை தான் பேசுது, செவத்த ஆடும் அந்நிய பாஷை தான் பேசுது, கொஞ்சம் பொது நிறமா உள்ள விசுவாசியும் அந்நிய பாஷை தான் பேசுது. நான் பேசுற புரியுதா? அல்லேலூயா. ஆட்டுக்கு வெளியே தான் தோற்றம் மாற்றமே ஒழிஞ்சு உள்ள எல்லாத்துக்கும் பாஷை ஒண்ணுதான். அப்ப ஒவ்வொரு நிற ஆத்மா இந்த நிற ஆத்மா சிஎஸ்சி ஆத்மா, இந்த நிற ஆத்மா டிஎல்சி ஆத்மா, இந்த நிற ஆத்மா பெந்தகோஸ் ஆத்மா, பியூர் வெள்ளையாடு, பியூர் வெள்ளையாடு பெந்தகோஸ் ஆத்மா. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் மாநரமா இருக்கிறது சிஎஸ்சி ஆத்மா, கொஞ்சம் கருப்பா இருக்கிறது ஆர்சி ஆத்மா அப்படின்னு மக்கள் என்ன செய்றாங்க, நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்நிய பாஷை உபதேசம் எல்லாம் ஒரே பைபிள் தான், ஒரே சத்தியம் தான். எது புரியுது? ஆனா மக்களுக்கு பாருங்க, இங்க களை எடுக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குல்ல. அல்லேலூயா. அப்ப வெளி தோற்றம் வேற, பாஷை ஒண்ணுதான். பாஷை ஆட்டுடைய சத்தன்னு தான். அப்ப வெள்ளம் வரும்போது எல்லாம் ஆடு என்ன செஞ்சு மேட்டில் ஏறிக்கிட்டு பேனதான் கத்துச்சு. அதனால நான் சொன்ன வெள்ளம் இயேசுனார் வரும்போது
வருகை இருக்கும்போது எல்லா விசுவாசி, உத்தமமான விசுவாசி, கலர் ட்ரெஸ் போட்ட விசுவாசியும் பரிசுத்தமா இருந்தா அந்த மேட்டில் ஏறிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. வெள்ளை விசுவாசி, வெள்ளை ட்ரெஸ் போட்ட அந்த ஆத்மாவும் இப்ப மாற வேண்டியது உள்ள. நான் பேசுற புரியுதா உங்களுக்கு? நாம் தேவ பிள்ளைகளா இருந்தாலும் மாற வேண்டியது எங்க? இருதயம். ஆமென். எபேசியர் 5:17 அப்படி சொல்லுது. வாசிப்போம். எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. மதியற்றவங்களா இருக்காதீங்க, கர்த்தருடைய சித்தத்தை பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம யாரையும் குறைஞ்சு என்ன செய்யக்கூடாது? மதி போட போகக்கூடாது. இது கருப்பாடு, இந்த ஆடு கரையன் இருக்கு, இது பாவத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? வார்த்தை என்னதுதான்? மேன்னு பேசுது. அல்லேலூயா. ஆபத்து வரும்போது கர்த்தர் அதையும் காப்பாத்துறாரு. ஆமென். அப்ப வெளி தோற்றம் ரட்சிப்பின் அடையாளம் அல்ல, உள்ள இருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் நடைகளும் கிரியைகளும் தான் ரட்சிப்பின் அடையாளம். ரட்சிப்பின் அடையாளம் இப்ப எது வெளிப்படுத்துது? உள்தோற்றம், உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தைகள், சிந்தனைகள், பார்வைகள், செயல்பாடுகள் தான் ரட்சிப்பை வெளிப்படுத்துது. வெளியில நீங்க ஸ்டிக்கர் போட்ட கலட்டிட்டாலோ அல்லது பூவை தூக்கி வீசிட்டாலோ அல்லது செயின் மோதிரங்களை தூக்கி போட்டாலோ அல்ல. அது போட வேண்டியதை போட்டு தான் தூக்கி போட வேண்டியதை. அதுதான் போதுங்கிற மனநிறைவு வந்துடக்கூடாது. நான் சர்ச்சுக்கு போனேன், பொட்டு வைக்கிறது இல்லை. நான் சர்ச்சுக்கு போறேன், பூ வைக்கிறது இல்லை. நான் சர்ச்சுக்கு போறேன், செயின் போடுறதில்ல, மோதிரம் போடுறதில்ல, நகையெல்லாம் வெறுத்துட்டேன். வெறுக்க வேண்டியது பாவத்தை. ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தையும் பாவத்தையும் தான் வெறுக்கணும் ஒழிஞ்சு அடுத்ததெல்லாம் அறியாமையினால நம்ம சில விஷயங்களை தூக்கி போட்டுட்டு தூக்கி போட வேண்டியதை தூக்கி போடாது. ஆமென் சொல்லுங்களேன். நாம் தூக்கி போட வேண்டியதெல்லாம் போடாம, அல்லேலூயா, ரெண்டாம் பட்சமானதை தூக்கி போட்டு உட்காந்துருக்கோம். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? தூக்கி போட வேண்டியது பாவத்தையும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம வாழணும். அதை விட்டுட்டு இப்ப நம்ம போடுறதெல்லாம் நகைகளையும் தூக்கி போட்டு, கலர் ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டு, வெள்ளை போட்டுட்டு அப்படியே மற்றவங்களையெல்லாம் குற்றமா பார்த்துக்கிட்டு. அல்லேலூயா. ஆமென். பார்வையிலே தெரியும் எனக்கு, வெள்ளை போட்டிருக்கவங்க விட்டு அடுத்தவங்களை ஒரு மாதிரி நினைச்சுவாங்க, குற்றமான பார்வையில் பார்க்குற மாதிரி தெரியும் நமக்கு. அல்லேலூயா. நான் பியூர் ஒயிட். அல்லேலூயா. நீங்க கலர் போட்டிருக்கிறீங்க. இல்லையோ சொல்லுங்களேன். ஆமென். நீங்க கலர் போட்டிருக்கீங்க, அட்ரஸ் தான் வேற. அல்லேலூயா. சிபிஎம் அப்படின்னா சிலோன் பெந்தகோஸ்ட் சர்ச். சிலோன்லேருந்து வர்றவங்களாம் சிலோன்லேருந்து வர்ற விசுவாசியெல்லாம் சிலோன் பெந்தகோஸ்ட். இந்தியாவில் இருக்கிறவங்க டிபிஎம். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பெந்தகோஸ் சர்ச், அதனால் டிபிஎம் மிஷன். டிபிஎம் தமிழ்நாடு பெந்தகோஸ் மிஷன். சிலோனில் இருக்கிறது சிபிஎம், சிலோன் பெந்தகோஸ் மிஷன். ரெண்டு பேர்த்தும் கடவுள் யார் தான்? ஏசப்பா தான். இல்லை சொல்லுங்களேன். அடுத்து சிஎஸ்ஐ, தென்னிந்திய திருச்சபை, இதுக்கு கடவுள் யார் தான்? ஏசப்பா. ரோமன் கேத்தலிக் ஆர்சி, அவங்களுக்கும் யார் தான்? ஏசப்பா. டிஎல்சி, தமிழ்நாடு ருத்திரன் திருச்சபை, அதுக்கு யார் தான்? ஏசப்பா. அது இல்லாமல் சுயாதீனமா நம்ம எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? சுயாதீனம்னா அட்ரஸ் தான் வேற, உபதேசம் கடவுள் எல்லாம் ஏசப்பா தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தாபனத்தின் பேர் தான் வேற, ஆனா தலைவர் யார் தான்? ஏசப்பா. உபதேசம் ஏசப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இதுல நாமெல்லாம் வேறுபட்டு கிடக்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. சபையில நம்ம வேறுபட்டு இருக்கிறோம். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரணும். ஆமென். எல்லாருக்கும் கடவுளின் பிள்ளைகள். எல்லாருக்கும் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். ஆமென். உங்க வீட்டில் உள்ள பிள்ளைக்கு தாய் தகப்பன் யாரு? நீங்க மட்டும்தானே இருக்க முடியும். ஆனா நம்ம எல்லாருக்கும் தாய் தகப்பன் யாரு? கடவுள், இயேசு. ஆமென். அப்ப நாம சபைகளாலும் ஸ்தாபனங்களின் பேராலும் நாம ஏற்ற இறக்கமா யாரையும் சிந்திக்க கூடாது. நீங்க இந்த ஸ்தாபனம் குறைச்சி மதிப்பு போடக்கூடாது, நீங்க இந்த ஸ்தாபனம் உயர்த்தி மதிப்பு போடக்கூடாது. நாம் எல்லாரும் யாரு தான்? ஏசப்பாவின் பிள்ளைகள். நம் எல்லாருக்கும் கடவுள் இயேசு ஒருவர்.
அப்படிங்கிறது இந்த கிறிஸ்துவ உலகத்தில் ஒன்றுபடணும். கிறிஸ்துவ உலகம் என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் கடவுள் ஏசப்பா தான். நம்ம ஏப்பா ஸ்தாபனத்து பேர் தான் மாறி இருக்கு, டைசஸ் பேர் தான் மாறி இருக்கு. நம்ம இதில் என்ன செய்யக்கூடாது? ஏற்றத்தாழ்வா அருவருப்பா நினைக்கக்கூடாது யாரையும். எல்லாருக்கும் கடவுள். ஆமென். கொஞ்சம் பாவிகளே அதிகமாக நேசிப்பாரானால் நாம் பல தலைமுறையெல்லாம் ஆண்டவரை சேவிக்கிற நம்மளை அவர் ஒதுக்குவாரா? ஒதுக்க மாட்டார். எல்லாரும் இந்த பெந்தகோஸ் உபதேசத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ஆண்டோடைய திட்டம். அன்னையிலிருந்து தான் ஒரு பரலோகம் திறந்து தேவனுடைய பாஷைகளை பேசி, கடவுள் பேசுகிற வார்த்தைகளை பேசி, அந்நிய பாஷையை பேசி, பரிசுத்தாவில் நிரம்பி, அன்னையிலிருந்து ஒரு மாற்றம். மனிதர்கள் உலகத்தை வெறுத்து தெய்வ சிந்தனையோடையே நடந்தாங்க. பெந்தகோஸ். அல்லேலூயா. அதுதான் மறுரூபமாங்க. உங்கள் இருதயத்தில் மதியற்ற சிந்தனை இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்க? லூக்கா 11:2 அப்படி சொல்லுது. வாசிப்போம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களை செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. முதல் ஜெபம் இயேசுநாதர் சொல்லிக் கொடுத்த ஜெபம். இயேசுநாதர் சொல்லிக் கொடுத்த ஜெபம் பார்த்தீங்களா? பரமண்டலங்களில் அவருடைய சித்தம் செய்வது போல இந்த பூலோகத்திலையும் செய்யணும். ஆமென். அப்ப பூலோகத்தில் ஒருத்தன் கடவுளுடைய சித்தத்தை செய்யணும்னா அவன் மறுரூபம் அடைஞ்சிருக்கணும். அது ஆணோ பெண்ணோ அப்படி இருந்திருக்கணும். மறுரூபம். கன்னிமரியாளம்மா மறுரூபம் அடைஞ்சிருந்தாங்க. கடவுளோடையே பேசிட்டு இருந்தாங்க. கடவுளோடையே பேசிக்கிறதுனால தான் இறை தூதன் நேரடியாக வந்து பேசினார். அல்லேலூயா. மறுரூபம் அடைஞ்சிருந்தாங்க. ஆமென். அப்போ இன்னைக்கு நாம மறுரூபம் அடையாம பழைய ரூபத்திலே இருக்கோம். இருதயம் என்ன ரூபத்தில் இருக்கு? பழைய கேடான சிந்தனை, உலக ஆசை, உலக அந்யோன்யம், உலக பேச்சு, உலக சிந்தனை, உலக செயல்பாடு, இப்படியுமா இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப கவலையாக இருக்கு. சங்கீதம் 106:25 வாசிங்களேன். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தாங்க. வீடுகள் என்ன செய்றாங்க? இப்ப ஆண்டோட சத்தத்துக்கு என்ன செய்யறது இல்ல, கீழ்ப்படுகிறதே இல்லை விசுவாசிய. ஆண்டவர் சொல்லுவார், நீ அங்க போன்னு, அவன் இங்கே தான் இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் சொல்ற ஆணை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவங்க சித்தத்துக்கு, அவங்க விருப்பத்துக்கு. ஒரு குடும்பம், நல்ல கவனிங்க, ஒரு குடும்பம் ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், நாங்கள் ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அந்த பொண்ணு உங்கள் சபைக்கு தான் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் நாங்கள் உங்கள் சபைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றோம். அந்த பொண்ணை பார்த்து பேசி நீங்கள் உதவி செய்யுங்க, நம்ம நிச்சயம் பண்ணி எங்கள் பையனுக்கு கட்டலாம் அப்படின்னு அந்த சபைக்கு போயிருக்கிறாங்க. சரி, இவரும் சரி வர்றாங்க, வரட்டும்னு வந்த உடனே அந்த பொண்ணு இருந்திருக்கு. இந்த பொண்ணை தங்க பையனுக்கு கட்டணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்ட்டாங்க. எப்படி? ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால தான் நாங்கள் அந்த பொண்ணை நினச்சி போகிறோம், என் பையனுக்கு கட்ட போகிறோன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. சர்ச்சில் வந்து உட்காந்து ஆராதனையெல்லாம் நடந்து செய்தி வேலையில் இன்னொரு பொண்ணு வருது. அதை விட கொஞ்சம் அழகான பொண்ணு வருது. உடனே இந்த அம்மாவுக்கு, ஆஹா இது வேணாமப்பா, அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுதே, நல்ல கலரு, நல்ல வாட்டஞ்சாட்டமாக இருக்குது, அதனால் இதை கட்டிக்கலான்னு முடிவு பண்ணேன். உடனே பிரசங்க வேலையிலே அந்த பையனுக்கிட்ட அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் வெளியே போய் கலந்து பேசி, இது சூப்பராக இருக்குது, அதை முடிச்சிருவோம்னு. ஆமாம், அதை முடிச்சிருவோன்னு நான் பேசுகிற புரிய, அதை முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ கூட்டம் முடிஞ்சோடனே, கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி ஓடி போய், ஏன்னா விட்டா அந்த பொண்ணு ஓடிடும்ல. பாஸ்டர், ஆண்டவர் அந்த பொண்ணை தான் காட்டுறாரு. யார் சொல்கிறா? அந்த மாப்பிள்ளை அம்மா என்ன சொல்லுது? இப்போ அப்போ பாஸ்டர் கேட்டார், இல்லை நீங்கள் அந்த பொண்ணதில் சொன்னீங்க ஆண்டவர் சொன்னார்னு. அது அப்போ சொன்னார், அது இப்போ உங்கள் சர்ச்சுக்கு வந்தோன்னே இப்படி சொல்லிட்டாரு. எங்கள் சர்ச்சில் இருக்கும்போது அந்த பொண்ணை காட்டினாரு, உங்கள் சர்ச்சுக்கு வந்தோன்னே இந்த பொண்ணை காட்டு. இது ஒரே குழப்பமாயிருச்சு பாஸ்டருக்கு. ஆமாம், இது ஒரே குழப்பம்.
அதனால் பாஸ் ஒத்துக்கலை. பாஸ் சொன்னார், ஒரே ஏசப்பா தான் இருக்காரு, அவர் சொல்லு மாறாதவர், அவர் சொன்னால் அவர் மாற்றி பேச மனுப்புத்திரன்ல, அதனால் நீங்கள் கிளம்புங்க, அதுக்கு நான் உடம்பட மாட்டேன்ட்டார். அல்ல சொல்லுங்க. அப்போ சில மனுஷருடைய இருதயம் அப்பப்போ என்ன செய்யும், மாறும், அப்பப்போ மாறும். கடல் அலை போல ஒவ்வொரு சிந்தனையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஜவுளி கடைக்கு போயிட்டு 3 மணி நேரம் சுற்றி அடித்து ஒரு புடவை அப்படி படிக்கட்டில் வருவாங்க. நான் 3 மணி நேரம் சுற்றி எதுவுமே எனக்கு பிடிக்கல, இது ஒன்று தான் பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குல்லன்னு மனமகிழ்ச்சியோடு வருவாங்க. படி கீழே குனிஞ்சிக்கிட்டே இறங்கி வந்து அப்படி ரோட்டுக்கு வந்து எட்டி பார்ப்பாங்க, எடுத்த கடையில் அதை விட சூப்பராக இருக்கும். ஐயையோ மோசம் போயிட்டோமே, ஐயையோ மோசம் போயிட்டோமே அப்படின்னு வருத்தத்தோட அந்த அந்த கடை வரைக்கும் அப்படியே திரும்பி பார்த்து, ஆட்டோவில் மோத பார்த்து, பைக்கில் மோத பார்த்து 4 பேர் திட்டு வாங்கிட்டு படப்பட போல வந்து சேருவாங்க விசுவாசி. அல்ல சொல்லு பாரு, உள்ள அப்படியெல்லாம் விசுவாசி இருக்கு. இங்கே வந்து நான் முதலே அது கண்ணில் சிக்காமல் போச்சு. என்ன சேலை கிடைச்சாலும் நம்ம நாட்டு கலாச்சாரத்தின் படி சுற்றிக்கிட்டு வந்து உட்காந்து ஜோமெண்ட் போடுறது நல்லது. அமைச்சு அல்ல சொல்லுங்க, நான் பேசுகிறவங்களுக்கு புரியுதா? ஆமேன். அப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். மனுஷ சித்தம் ஒரு நிலையாக இருக்காது, அது அலைபாஞ்சிட்டே இருக்கும். இப்போ ஒரு சிந்தை, அப்போ ஒரு சிந்தை. நீங்கள் பாருங்கள், பள்ளியில் இந்த பத்திரிக்கை எனக்கெல்லாம் வைப்பாங்க. பத்திரிக்கை வைக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு போட்டிருப்பாங்க, தொடங்குவாங்க. எப்படி தொடங்குவாங்க? நான் சொல்கிறேன் கிறிஸ்துவ பத்திரிக்கை சொல்கிறேன். பத்திரிக்கை கொடுத்தோன்னே அந்த பத்திரிக்கையில் என்ன போட்டிருக்கோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு போட்டிருக்கோம். சரியா? சரி, கல்யாணத்துக்கு போயிடுவோம், நல்ல முறையாக சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்துருவாங்க, சாப்பிட்டு வந்துடுவோம். ஆமேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் கழித்து ஒரே சண்டை. அந்த வீட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த பொண்ணு அங்கே இருக்காது. கேட்போம் என்னன்னு, அவ சரியில்லை, அவ கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான், அதனால் நாங்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கோம்பாங்க. அப்போ என்னுடைய கேள்வி, அந்த பத்திரிக்கையில் போட்டது இந்த காரியம் கர்த்தரால் வந்துன்னு போட்டிங்கல்ல, அது எப்படி? அது பொய். அமை சொல்லுங்களேன். எல்லா காரியமும் கர்த்தரால் வர்றதில்லை. அல்லேலூயா. மனுஷீக விருப்பத்தில் அந்த முதிர்ச்சியை போட்டுறான் கர்த்தரால் வந்ததுன்னு. அல்லேலூயா. கர்த்தரால் வந்தா அது என்னைக்கு மாறாது. அல்லேலூயா. புத்தி மாறாது, கர்த்தரால் வரணும். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கர்த்தரால் வரணும். எத்தனை பத்திரிக்கை இந்த காரியம் கர்த்தரால் வந்தது ஜட்ஜி பாப்பார்ல. இப்போ டைவர்ஸ் கேஸில் இப்போ அந்த எங்கப்பா உங்களுடைய எவிடன்ஸ் எல்லாம் கொண்டாங்கப்பா, அந்தாங்க ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டு, பத்திரிக்கை பாருங்க சார், பத்திரிக்கை ஜட்ஜி படிப்பார், இந்த காரியம் கர்த்தரால் வந்துன்னு போட்டிருக்காங்களே, எல்லா காரியமும் கர்த்தரால் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஆனால் கடைசியில் அது டைவர்ஸ் கேஸ் ஆகுது. அப்போ நீங்களும் நானும் கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். பார்க்குறதெல்லாம் கண்ணுக்கு அழகாத்தான் தெரியும், ஆனால் என்ன செய்யணும், கர்த்தருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு எது பிரியம், ஆண்டவருக்கு எது பிரியமோ அப்படி நடக்கணும். அப்படிதான் அந்த வசனமே சொல்லுது. ஆதியாம் புஸ்தகம் 6:5 வாசிப்போம். மனுஷனுடைய அக்கிரமோ பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை படைத்ததுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாரு, மனஸ்தாபப்படுறாரு. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. மனுஷனை படைச்சிட்டு மனஸ்தாபப்படுறாரு. கடவுள் மனஸ்தாபப்பட்டிருக்காரு பாருங்க. நம்மளெல்லாம் படைச்சிட்டு அவர் மாதிரி மூக்கு வச்சு, அவர் மாதிரி கண்ணு வச்சு, ஏன்னா மனுஷன் தேவ சாயலா படைக்கப்பட்டான்னு வசனம் இருக்கு இல்லையா? அப்போ நினைக்கிறாரு, என்னைய மாதிரியே படைச்சிட்டு அதுக்கு பண்ணுற அக்கிரமத்தை பார்த்தா மனஸ்தாபமாக இருக்கே, அவ்வளோ அநியாயம் பண்ணுறோம். நித்தமும் அவன் இருதயம் பொல்லாததான். பைபிள் எப்படி சொல்லுது? மனுஷனுடைய இருதயம் நித்தமும், எந்த நாளும் எந்த நொடியும் இருதயம் எப்படி இருக்கு? பொல்லாத இருதயம், நல்ல இருதயமே கிடையாது. இது தேவசாயலா படைச்ச மனுஷனை சொன்னாரு. தேவசாயலா படைச்ச மனுஷனுடைய இருதயமே பொல்லாதா இருந்தா அதுக்கப்புறமா வந்த மனிதருடைய நிலைமைகள், நாம் இன்னைக்கு எங்க இருக்கிறோம், உலகம் தொடங்கி இன்னைக்கு
நம்முடைய இருதயங்கள்லாம் எவ்வளோ மோசமாக தாறுமாறானது. கெட்ட எண்ணமும் கேடு கெட்ட புத்தியும் நல்ல நினைவுகளே இல்லை. என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ வழியை நினைவை மாத்துறதா ரட்சிப்பு. எதை வந்து புரியுது? வழியையும் நினைவையும் இருதயத்தினுடைய சிந்தனைகளை மாற்றுகிறது. அல்லேலூயா. 3 காரியம்: சித்தம், நினைவு, வழி. அல்லேலூயா. சித்தம், நினைவு, வழி. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த வசனத்தின்படி என்ன சொல்லு இந்த வசனம்? என் நினைவுகள் ஆண்டவர் நினைக்கிறது நம்ம நினைச்சா போதும், ஆசீர்வாதமான இருதயமாக மாறும். அதனால தான் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டவங்க. அப்போ ரட்சிப்பு எங்கே இருக்குன்னா, தண்ணியில் மூழ்கி இழுக்கிறதுனாலவோ அல்லது அந்நிய பாஷை பரிசுத்தாவில் நிரம்புறதுனாலையோ அல்லது நம்ம உருவங்களை மாற்றி ட்ரெஸ்ஸு கோடு வேட மாற்றுறதுனாலே அல்ல, நினைவும் வழியும் கர்த்தருடைய வழியாய் மாறினா தான் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா.